என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. பாவம் யாரு இது? தம்பி ஐயா, தம்பி தம்பி, ஏய் ஐயா ஐயா, ஏய் தம்பி தம்பி, ஏய் யாரு பத்த பிள்ளைன்னு தெரியலையே. ரோட்ல இப்படி அநியாயமா மயங்கி கிடக்குறாங்க. அம்பிட்டு பேரும் பார்த்து பார்க்காம போறீங்களடா. ஐயா ஐயா, தம்பி ஐயா ஐயா, பா இந்த ஊருப்பா, இந்த ஊரு பசிக்குது. பசிக்குதா? இப்படி கிடக்குறீங்களே, மேல லாரி ஈரி ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லையா? தண்ணி. பசி எந்த ஏரியாப்பா? பசி இதுல இந்தா கொண்டு சாப்பிடு. எந்த ஏரியா? பசி எந்த ஏரியா சாமி? பசி சாமி பசி பசிக்குதா? வரேன் வரேன் போடு. அதெல்லாம் சாப்பிடலையா? சரி மயங்க விடுவோம். சாப்பாடு 2 ரூபா, சாப்பாடு 2 ரூபா. இல்லை உட்காரு, வர உட்காரியா? அப்படியே சாப்பாடு 2 ரூபா. இல்லைண்ணே, சாப்பாடுலாம் வேணாண்ணே. இல்லையே, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் இரு, சாப்பாடு வாங்கிட்டு வரேன். அப்புறானே அடிச்சு வரட்டி விட்டுருக்காங்க இல்லையா? சாப்பிடு சாப்பிடு. நான்லாம் சாப்பிடாம இருக்கேன். மதுரா என்னது சாப்பாடு முக்கியம். சாப்பிடு. கழுதா கழுதா கொஞ்சம் ஆழம் பாரு. இங்கே ஒரு இருக்குண்ணா, நான் யாரோண்ணே இருக்கு எனக்கு இதெல்லாம் இருக்கட்டும். யாரும் நம்பி மாதிரி இருக்கா? கூட ஒரு ஏறு நம்ம ஏரியா? இல்லை, எவ்வளவோ பேர் போகிறாங்க வராங்க, யாரும் எதுவும் பண்ணல. நீங்கள் இருக்கட்டும். இல்லை, இந்த ரோட்டில் நிறையா வண்டி போகுது, இந்த லாரி போகுது. அவங்க வேலையை அவங்க போவாங்க, எல்லாம் பார்ப்பாங்களா? எனக்கு தான் எதனால இந்த மாதிரி எதனால என்ன பண்ணுறது? மனசு கேட்கல. வாழா போன மனசு நம்பி மாதிரி இருக்கா? ரோட்டில் பாட்டு பாட்டு போக முடியுமா? நிறைய பேர் அப்படியே போகிறாங்க. நிறைய பேர் அவங்க வண்டியில் வாசல் போகிறாங்க. அவங்க 1000 வேலை இருக்க போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் எல்லாம் பார்ப்பாங்களா? சரி, நான் சாப்பிட்றேன், நீங்கள் வந்து இப்படி உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நீ சாப்பிடு. இங்கே வாங்க உட்காரு உட்காரு. நீ சாப்பிடு. வீட்டில் என்ன பிரச்சனை? பேசி தீர்த்து விட்டு நான்லாம் சாப்பிடாம எரும மாடு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்றேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இந்தாங்க, நீங்கள் ஒரு வாங்கிக்கோங்க. நான் ஊட்டி விடுறேன். நான் சாப்பிட்றேன் சாப்பிடுங்க. இந்தாங்க, நான் ஊட்டி விடுறேன், நீங்கள் ஒரு வாங்கிக்கோங்க. இல்லைண்ணா, என்னை அப்படியே விட்டு போயிருக்கலாம்ல. மனசு கேட்கல. நானே நம்பி மாதிரி இருக்கல. நீ இப்படி போக முடியும்? ரோட்டில் போகிற என்ன நீ சொல்கிறா போகிற அது ஆயிடுச்சு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருப்பா. உங்கள் மனசுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. தங்கமான மனசாக இருக்கீங்க. என்ன மனசு இல்லை. எப்படி இப்படி நீங்கள் கை கழுவிட்டீங்களா? கை கழுவுங்க. இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்க. கை உள்ள காலில் உள்ள பார்த்தா என்ன செய்யணும் எனக்கு தெரியல. அப்படி தான் இப்போ டக்குன்னு ஓடி போய் பக்கத்தில் தனி வாங்கி தொளிச்சு விட்டு பார்த்துப்பா. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் அப்படி பண்ணதுனால, இந்த மாதிரி ஒருத்தர் உளுந்து கிடக்காருன்னு சொல்லி அவர் சாப்பிடல அப்படின்னு சொல்லி ஓடி போய் வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்ததுனால உங்களுக்கு நான் இப்போ ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். அதெல்லாம் ஒன்று வேணா பார்ப்பா. நீ எல்லாம் தான் போகிறேன். நான் என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் நினைக்கிறீங்க? அதான் ஒன்று வேணா சாமி, அன்பே போதும் சாமி எனக்கு. இல்லை, நீங்கள் எனக்கு நான் யாருனே தெரியாமல் உங்களோட அன்பை எனக்கு காமிச்சிங்கல்ல. ஸோ என்னோட அன்பை நான் இந்த மாதிரி வெளிப்படுத்திட்டு போயிடுறேன். இருக்கட்டும். நாளை அப்போ நம்ம பார்ப்போமா என்னமோ தெரியாது. அதை பார்ப்போம். ஆண்டு வச்சு இருக்கா? ஆண்டு இருக்கா? மக்கள் இருக்கா? எல்லாம் பார்ப்போம். நீ நல்லபடியாக பண்ணுறது வீட்டில். நான் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் நான் நல்லா இல்லைன்னு நினச்சிட்டு எனக்காக இவ்வளோ பண்ணீங்களே, எப்படி இது என்ன மொத்தமாக சேர்த்து ஒரு எவ்வளோ வந்துட்டு போகுது?
காசு பண்ணு காசு 20, 40, 60, 70 ரூபா வந்துருக்குமா? ஒரு மனுஷன் சாப்பிடுங்கும் போது மனசு கேட்க என்னப்பா அது 50 அண்ணா 100 அண்ணா 200 எழுந்துட்டு போகுது. ஒரு வகுத்துக்கு தான் இது பண்ணுறான். வகுத்துக்கு சாப்பிட்றேன் என்ன ஆண்டு சொல்லியிருக்கேன். தானத்தை சின்ன அண்ணன் தானம் இருக்கேன். சாப்பிடுப்பா நீ சாப்பிடு, மற்ற பார்த்துக்கு சாப்பிடு. சரிந்தாங்க, இவ்வளோ நேரம் பேசுனது போதும். மழை வேறு ரொம்ப பெருசாக போயிடுது. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்குறேன் சரிங்களா? அந்த சாமி தங்க காசு சாமி. சந்தோஷமா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வியூவர்ஸ், அண்ணனோட மனிதாபிமானத்தை பாராட்டி அண்ணனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா நகை மாளிகை இருக்காங்க தெரியுமா, அவங்க ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க காசு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த தேங்க்ஸ் டு கிருஷ்ணா நகை மாளிகை. ரோட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க. இத்தனை நான் மெயினில் தான் வந்து நான் படுத்து கிடந்தேன். அடிக்கிற மழையிலையும் நான் மயக்கப்பட்டு விழுந்த மாதிரி இருந்திருந்தேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பசின்னு நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக ஸோ இது வாங்கி இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் கையால் எனக்கு ஊட்டி விட்டார்.